ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை இந்த மாதிரி உருவி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக அரிசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கரியாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு முழு வத்தல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வதக்குன தேங்காயும் முழு வத்தல் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமாட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வறுத்தரிசி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுமே ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறமாட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமாட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை அந்த ஆயிலே நல்லா வதங்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துப்போம். மசாலா இந்த மாதிரி துருன்னு அரைச்சிக்கணும். இப்போ அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.